வணக்கம் மக்களே, நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது கீர்த்திவாசன் தமிழ் கேமிங். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, கிராணி சாப்டர் 2 பார்த்தீங்களா கைஸ். அப்படியே நம்ம விடிஜி மாதிரியே பேசுகிறோம்ல. நானும் அவருடைய ஃபேன் தான். அவரை பார்த்து இன்ஸ்பிரேஷன் ஆகி தான் நானே ஒரு கேமிங் சேனல் வந்து ஸ்டார்ட் பண்ணேன். சரி, அதை வந்து அப்புறமா பார்ப்போம். அப்புறம் ரொம்ப நாள் கழித்து வீடியோ போடுறோம் இல்லையா கைஸ். எல்லாத்துக்கும் காரணம் நீங்கள் தான். ஏன்னா நீங்கள் தான் வந்து லைக் பண்ண மாட்டீங்க, ஷேர் பண்ண மாட்டீங்க, கமெண்ட் பண்ண மாட்டீங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டீங்க, எதுவுமே பண்ண மாட்டீங்க கைஸ். அதனால தான் நம்ம இவ்வளோ நாள் கழித்து கிராணி வீடியோ போடுறோம். ஸோ நிறைய பேர் கிராணி வீடியோவுக்கு தான் வந்து அட்லீஸ்ட் கொஞ்சமாவது லைக் எல்லாம் தரீங்க. அதனால தான் வந்து கிராணி வீடியோ போடுறோம் நம்ம ரொம்ப நாள் கழித்து. இந்த வீடியோக்கு நான் அட்லீஸ்ட் ஒரு 5000 லைக்லாம் நீங்கள் கேட்டால் அப்படியே கொடுத்துருவா போகிறீங்க. ஒரு 500 லைக், எப்படி ஒரு 500 லைக் தான் கேட்குறேன் கைஸ். ஒரு லைக் தானே கைஸ், போட்டு விடுங்க கைஸ். சரி இருங்க, கேமுக்குள்ளே வந்ததே நம்ம பார்க்காத நம்ம பேசிகிட்டு இருக்கோம். கேமுக்குள்ளே வந்தோடனே நம்மளை வழக்கம் போல் ஒரு இடத்துக்குள்ள போட்டு அடைச்சி வச்சுருந்தாங்க. நம்ம வந்து அதுக்குள்ளே வந்துட்டு ஒரு லிவர் மாதிரி இருந்தது, அதை அழுத்தி சத்தம் போட்டு கிராண்ட்ஃபாவையும் கீழே போக வச்சிட்டோம். இல்லை கிராண்ட்ஃபா மட்டும் தான் போனான், கிராணி இங்கே தான் இருக்குது. நம்ம அப்படியே நைஸாக இங்கே வந்துடும். போடுங்க கைஸ். நம்மக்கு வந்து எடுத்த உடனே ஸ்டன் கன் கிடச்சிருச்சு கைஸ். நான் வந்து சில இடத்துலலாம் கொஞ்சம் தள்ளி பேசியிருப்போம். அதாவது இந்த இடத்துலலாம் கொஞ்சம் தள்ளி பேசியிருப்பேன். காரணம் வந்து நான் கேம் தனியாக விளையாடி போட்டேன். அதுக்கப்புறம் அதுக்கு வந்து வாய்ஸ் வந்து நான் தனியாக கொடுத்தேன். அதனால் வந்து நீங்கள் என்னடா இவன் வந்து தள்ளி பேசுகிறான் கொஞ்சம் அப்படின்னு நினைக்காதீங்க, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா மைக்கு ப்ராப்ளம் வந்து ரொம்பவே ப்ராப்ளமாக இருக்குது. பார்த்தீங்களா, சொட்டை மண்டை கேள்வி தலையில் 4 முடி தான் இருக்குது. இதை வச்சு அது பண்ணுற அட்ராசிட்டி இருக்குதே, அப்பாப்பாப்பா. ஓகே, கிராண்ட்ஃபாவும் வந்துட்டான். கிராண்ட்ஃபாவும் சுட்டாச்சு. இப்போ இருங்க, கன்னில் வந்து ஆமோ லோட் பண்ணிவிட்டு கிராண்ட்ஃபா கழுத்தில் வந்து ஒரு கீ இருக்கு இல்லையா, அந்த கீயை வந்து எடுத்துப்போம். இது என்ன கீன்னு பார்த்தீங்கன்னா, இதோடைய பேர் வந்து செக்யூரிட்டி கீன்னு சொல்லுவாங்க. இதை வச்சு இந்த செக்யூரிட்டி டோரை வந்து ஓப்பன் பண்ணிட்டு இதுக்குள்ளே ஏதாவது இருக்கான்னு பார்ப்போம். இதுக்குள்ளே போட்டு கீ வச்சு நான் என்னடா போட் எஸ்கேப்பாக பண்ண போகிறேன். நான் மெயின் டோர் எஸ்கேப் தாண்டா பண்ண போகிறேன். அதுக்கு தேவையான பொருள் தாங்கடா. அந்த பயர்கிட்டோம் நம்ம சொன்னது அவங்க காதில் வீழ்ந்துச்சுன்னு நினைக்கிறேன். நமக்கு வந்து இப்போ ஹேண்ட் வீல் கிடச்சிக்குது. மேலே போனப்போ ஹேண்ட் வீல் கிடச்சிருக்குது. இது நமக்கு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான தேவையான பொருள் இந்த மெயின் டோர் எஸ்கேப் பண்ணுறதுக்கு. இருங்க, இங்கே ஒரு சந்து மாதிரி இருக்குது, இதுக்குள்ளே போயிட்டா இதுக்குள்ளே ஏதாவது தப்பிக்க தேவையான பொருள் இருக்கான்னு பார்ப்போம். அதுக்குள்ளே கூட ஏதோ தப்பிக்க தேவையான பொருள் தான் இருக்குது கைஸ். அது இன்னதுன்னா அப்புறமா பார்ப்போம். ஃபஸ்ட்டு இந்த ஹேண்ட் வீல் கொண்டு போயிட்டு கனெக்ட் பண்ணுறோம். இது பார்த்தீங்களா, இந்த டோர் வழியாக தான் நம்ம இன்றைக்கி எஸ்கேப் பண்ண போகிறோம். ஆனால் நம்ம அவ்வளோ சீக்கிரமாக எஸ்கேப் பண்ணக்கூடாதுன்ட்டு இந்த கிராண்ட்ஃபாவும் எவ்வளோ சேஃப்டி பண்ணி வச்சுருக்காங்க பார்த்தீங்களா. பலகை போட்டு அடைச்சி வச்சுருக்காங்க, பூட்டு போட்டு அடைச்சி வச்சுருக்காங்க, கம்பி போட்டு அடைச்சி வச்சுருக்காங்க, எலக்ட்ரிக் ஷாக் கொடுத்துருக்காங்க. நானா பண்ணி வச்சுக்குதுங்க பாருங்களா. அந்த கிராண்ட்ஃபாவும் அவ்வளோ இது பண்ணி வச்சுக்குங்க. ஓகே, இப்போ அந்த டோர் ஹேண்டில்ன்ற பாருங்கள், அந்த ஹேண்ட் வீலை வந்து கொண்டு போயிட்டு கனெக்ட் பண்ணியாச்சு. இருங்க கைஸ், நம்ம வந்து கொஞ்சம் பொறுமையாகவே பேசுவோம். ஏன்னா ரொம்ப ஸ்பீடாக பேசினா வந்து மூச்சு வாங்க முடியல. அதேமாரி வந்து வாய் கொஞ்சம் வந்து டங்கு ட்விஸ்ட் ஆகுது. ரொம்ப நாள் கழித்து வீடியோ போடுறோம் இல்லையா, அதனால் டங்கு கொஞ்சம் ட்விஸ்ட் ஆகுது, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க கைஸ். ஓகே இருங்க, இப்போ சத்தம் போட்டு அந்த கிராண்ட்ஃபா வர வைப்போம். அவங்கள வந்து இங்கே வர வச்சுட்டு சுட்டுட்டு நம்ம அடுத்த பொருள் வந்து தேடுவோம். ஏன்னா நம்ம எதுக்கு இந்தமாரி கிராண்ட்ஃபாவையும் சுட்டு விளாட்றோம். டேய் சீக்கிரமாக கேம் பிளேயை முடிச்சுட்டு போடா, ஏன்டா ரொம்ப பயப்படுற அப்படின்னு நினைக்கிட்டிங்கன்னா, அந்த கிராண்ட்ஃபாவும் நம்மளை வந்து எத்தனை வாட்டி எப்படிலாம் அடித்து நம்மளை என்ன பண்ணியிருப்பாங்க, நம்மளை என்ன ஒரு வழி பண்ணியிருப்பாங்க. அதுக்கு ரிவெஞ்ச் எடுக்க தேவையில்லை கைஸ். அதுக்கு தான் பார்த்தீங்களா சொட்டை மண்டை கேள்வி எப்படி இருக்குது பார்க்கறதுக்கு. இருங்க, நெக்ஸ்ட் அந்த கிராண்ட்ஃபா வேறு ரொம்ப லேட்டாக வருவான், பொறுமையாக. அவன் வேறு எங்கே இருக்கான்னு தெரியல கைஸ். வந்துட்டான். என்னடா கிராண்ட்ஃபா வந்துட்டியா? நம்ம கொஞ்சம் அப்படியே விடிஜி மாரியே பேசுவோம் கைஸ். ஏன்னா நானும் அவரோட ஃபேன் தான். பார்த்தீங்களா சொட்டை மண்டை
கைஸ் இந்த விடிஜி கூட அவருடைய நிறைய வீடியோஸில் வந்து சொட்டை மண்டை வந்து காட்டியிருப்பார். கேட்டால் அதோட பேர் வந்து ஏதோ சொட்டை தரிசனம் அப்படின்னு சொல்லியிருப்பார். அந்த சொட்டை தரிசனம் பார்த்தா ஏதோ நல்லதுலாம் நடக்கும் அப்படின்லாம் சொல்கிறாங்க. அது உண்மையான்னு தெரில. சரி, இந்த க்ரோபார் வச்சு அங்கே ஒரு பாக்ஸ் இருந்தது, அதை உடைச்சா அதுக்குள்ளே கேஸ்லின் இருக்குது கைஸ். கேஸ்லின் நமக்கு தேவையில்லை. இது என்னடா பாத்ரூம்லாம் ஒரே கரையாக இருக்குது, அதுவும் பிளாக் கலரில் இருக்குது. ஒருவேளை இந்த கிளவி எச்சத்து பேச்சிருக்குமாண்ணா? பிளாக் கலரில் இருக்குது. சரி இருங்க, அந்த பலகுக்குள்ளே வந்து சாரி அந்த பாக்ஸ்குள்ளே வந்து கேஸ்லின் தான் இருந்தது. அது தேவையில்லை கைஸ். கேஸ்லின்னா ஒன்றும் இல்லை, பெட்ரோலை தான் கேஸ்லின்னு சொல்கிறாங்க. நம்ம ஊரில் பெட்ரோல்னு சொல்லுவோம், அவங்க ஊரில் கேஸ்லின்னுவாங்க. ஆனால் இங்கே கீழே ஒரு பாக்ஸ் இருந்தது கைஸ், நல்ல வேலை. அதில் வந்து கட்டிங் பிளேடு இருக்குது. இது நமக்கு ரொம்ப முக்கியமான பொருள் கைஸ். இருங்க, இந்த கட்டிங் பிளேடு வச்சு ஒரு வேலை இருக்குது. அதேமாரி அந்த க்ரோபார் வச்சு அந்த மெயின் டோரில் இருந்த அந்த பலகையெல்லாம் எடுத்துட்டோம். இந்த கட்டிங் பிளேடு வச்சு இதோ இங்கே ஒரு ஃபோட்டோ இருக்கும். அந்த ஃபோட்டோ பின்னாடி வந்து ஒரு ஒயர் வந்து ஒளிச்சு வச்சுருப்பாங்க இந்த கிராண்ட்ஃபாவும். அந்த ஒயரை கட் பண்ணிட்டோன்னா அந்த டோரில் இருக்கிற எலக்ட்ரிக் ஷாக் வந்து ஆஃப் ஆகிடும். அதுக்கு தான் நம்ம அந்த கட்டிங் பிளேடு வந்து கொண்டு வந்தோம். இருங்க, சத்தம் போட்டு கிராண்ட்ஃபாவை வர வச்சிரு, சுட்டுட்டு அதுக்கப்புறம் விளையாடுவோம். இந்த கிராண்ட்ஃபா வரத்துக்கு இவ்வளோ நேரம் ஆகுது கைஸ். ஹே கிராண்ட்ஃபா, சீக்கிரமாக வாங்க. 2 மினிட்ஸ்லேயே வந்து அவங்க வந்து வந்துடுவாங்க கைஸ். ரொம்ப நேரம்லாம் இல்லை, அந்த 2 நிமிஷத்துக்குள்ளே நம்ம வந்து தப்பிக்கிறதுக்கு தேவையான ஏதாவது பொருள் இருக்கான்னு பார்த்துட்டே இருக்கணும். ஓகே, கிராணி வந்துச்சு, கிராணியை சுட்டாச்சு. நெக்ஸ்ட்டு மொட்டை கிராண்ட்ஃபா வரப்போகிறான். டே சீக்கிரம் புல்லட் எடுறா, கிராண்ட்ஃபா வரத்துக்குள்ளே எடுறா. டேய் சொட்டமாண்ட கேள்வி வழி விடு பாருங்க கைஸ், சீக்கிரம் எடுறா. அப்பாடா நல்ல வேலை கைஸ், ஜஸ்ட்டு மிஸ்ஸு. நல்ல சீக்கிரமாக ஏற்றுட்டோம், இல்லைன்னா அந்த கிராண்ட்ஃபா கையிலே மாட்டியிருப்போம். அந்த கிராண்ட்ஃபா வரை எங்கே இருக்கான்னு தெரியல கைஸ். அவனோட வேலையே சைடில் ஒளிஞ்சிருந்து அடிக்கிறது தான். இதோ சொன்ன உடனே வந்துட்டான் பாரு. டேய் என்னோடா சைடில் நின்று அடிக்கிறவன்ற அப்படின்னு வரான். ஏண்டா நீ வந்து அந்த மாரி தான் ஏமாற்றி தான் வந்து அடிப்ப எல்லாரையும், பின்ன உன்னை வந்து ஏமாத்துக்காரன்னு சொல்லாது என்ன பண்ணுறது. சரி இருங்க, நம்ம இந்த சந்துக்குள்ளே தான் எதையோ பார்த்தோம், சொன்னோம்ல கைஸ். இந்த சந்துக்குள்ளே நமக்கு தவிக்க தேவையான ஒரு பொருள் இருக்குதுன்னு. அது என்னதுன்னா டோர் ஹேண்டில். கதவோடைய கைப்பிடியை கூட கழட்டி வச்சுருக்காங்க அந்த கிராண்ட்ஃபாவும். இப்போ அதையும் நம்ம கொண்டு போயிட்டு கனெக்ட் பண்ணுறோம். அதில் அவ்வளோதான், கதவோட கைப்பிடியை மாட்டியாச்சு. இப்போது இந்த கதவில் ஒரு பூட்டு போட்டிருக்காங்க இல்லையா, அந்த பூட்டை திறக்கிறதுக்கு வந்து பேட்லாக் கீன்ட்டு ஒரு ப்ளூ கலரில் ஒரு சாவி தேவைப்படுது. அந்த ப்ளூ கலர் கீ வேறு இப்போ எங்கே இருக்குதுன்னு தெரில. எனக்கு தெரிஞ்சு அது அதிகமாக வந்து ஒரு இடத்துல இருக்கும். இருங்க நான் சொல்கிறேன். அதுக்கு வந்து நமக்கு இந்த விரிஞ்சி வந்து தேவைப்படும். இருங்க, அப்படியே வந்து நம்ம ஷார்ட்கட்டில் எகிரி குதிச்சிரும். இந்த விரிஞ்சி வச்சு ஒரு வேலை இருக்குது. இப்போது விரிஞ்சின்னா ஒன்றும் இல்லை கைஸ், ஸ்பேனர் தான் விரிஞ்சின்னு சொல்கிறாங்க. அதை பார்த்தீங்களா, இங்கே ஒரு தண்ணி மாரி போயிட்டுருக்கு, ஒரு சேக்கடை தண்ணி மாரி. அதை தாண்டி நம்ம அந்த வழியாக போனோன்னா அங்கே நமக்கு ஏதாவது ஒரு பொருள் இருக்கும். ஆனால் அந்த தண்ணியில் நம்ம ஈஸியாக போக முடியாது, ஏன்னா அது ஒரு பாய்சன் தண்ணி. பத்தாததுக்கு அதுக்குள்ளே வந்து ஒரு ஜந்து வர வளர்த்துட்டு இருக்காங்க அந்த கிராண்ட்ஃபாவும். அது தான் இன்னதுன்னா வந்து ஆக்டோபஸ் பார்த்துருக்கீங்களா? இந்த கடலில் இருக்குமே 8 காலோட, அதுலேயே ஒரு கொடூரமான ஆக்டோபஸ் வந்து வளர்த்துட்டு இருக்காங்க. அது நம்ம மட்டும் அந்த கிராண்ட்ஃபாக்கிட்ட மாட்டினோன்னு வச்சுக்கோங்க, அதுக்கு வந்து சாப்பாடாக நம்மளை போட்டுருவாங்க. அதனால தான் நான் வந்து அந்த தண்ணி ஆஃப் பண்ணி விட்டேன். அதையும் தாண்டி அங்கே கொடூரமாக ஒருத்தன் தான் பார்த்தீங்களா, அவன் யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த கிராணி சாப்டர் 3ல் வந்து ஸ்லெண்ட்ரினான ஒரு பேய் வந்து நம்மளை வந்து அடிக்கடி பயமுறுத்தோம் இல்லையா, அந்த ஸ்லெண்ட்ரினாவுடைய பையன் தான் அவன் ஒன்றும் அவ்வளோ மோசமானலாம் இல்லை கைஸ். அவன் இருக்கிற இடத்துக்கு போனால் தான் நம்மளை அட்டாக் பண்ணுவான். ஆனால் வந்து சும்மாலாம் நம்மளை அட்டாக் பண்ண மாட்டான். அதனால் அவனை வந்து நம்ம சுட வேணாம். அவனுக்கு வந்து இங்கே தான் கிச்சனில் வந்து லெக் பீஸ் இருக்கும். அந்த லெக் பீஸை வந்து அவனுக்கு போட்டு அவங்ககிட்ட என்ன இருக்குதுன்ட்டு பார்ப்போம். ஓகேவா? ஓகே காய்ஸ், இப்போ வந்து இருங்க, அந்த கிராண்ட்ஃபா வேறு எங்கே இருக்கான்னு தெரியல.
இதுதான் கைஸ், இதுதான் எனக்கு பிடிக்காது. கிராணியே மறைஞ்சி போச்சு, கிராண்ட்ஃபா இன்னும் வரல. கிராண்ட்ஃபா ஒரே நேரத்தில் வந்தாங்கன்னா அவங்க 2 பேரையும் ஒரே நேரத்தில் நான் சுட்டுட்டு அடுத்த பொருள் எங்கே இருக்குதுன்னு நான் தேடுவேன்ல. சொல்லுங்கள் கைஸ், இந்தமாரி பண்ணுறாங்க எனக்கு கிராண்ட்ஃபா. இப்போது நான் கீழே போட்டால் வேணாமா? கீழே போனால் கிராண்ட்ஃபா இருப்பானோ பயமாக இருக்குது. சரி போய் பார்ப்போம். டேய் கிராண்ட்ஃபா, எங்கடா இருக்கிற? கிராண்ட்ஃபா டே மொட்டை தலையா, மொட்டை கிழவா, என்ன கூப்பிட்டாலும் வரமாட்டான் நீ கிராண்ட்ஃபா. அப்பாடா ஒரு வழியாக வந்துட்டான். வடா 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 வடா. எவ்வளோ நேரம் கழிச்சுடா வர? இப்போ அந்த கிராணி வர வந்துட்டு இருக்கோம் பார்த்தீங்களா? கிராணி வந்தால் கிராண்ட்ஃபா வரவில்லை, கிராண்ட்ஃபா வந்தால் கிராணி வரவில்லை. என்னடா கிராண்ட்ஃபா எப்படி பார்த்துட்டு இருக்கிறான் பாருங்களா? அப்படியே செவுத்தில் வந்து மூஞ்சை முட்டிட்டு பார்த்துனுக்குறான். இருங்க, அந்த கிராணி வர எங்கே இருக்குதுன்னு தெரியல கைஸ். ஒரே ஒரு ப்ளூ கலரில் இருக்கிற ஒரு பேட்லாக் கீ, அது கிடச்சிதுன்னா தப்பிச்சு போயிட்டே இருக்கலாம். ஆனால் அந்த ஒரு கீயை எடுக்கிறதுக்காக என்னென்ன வேலை பண்ண சொல்கிறாங்க பார்த்தீங்களா? அட என்ன கைஸ் இது, அந்த கிராணி வந்தா மாதிரி தெரில. சரி இருங்க, நம்ம போயிட்டு அவனுக்கு அந்த மீட்டை போடுவோம். இங்கே தான் கிச்சனில் தான் நம்ம அந்த லெக் பீஸ் பார்த்தோம். இதை பார்த்தீங்களா, இங்கே தான் இருக்குது அந்த லெக் பீஸ். இப்போ இந்த லெக் பீஸை கொண்டு போயிட்டு அவனுக்கு போட்டு அவங்ககிட்ட என்ன இருக்குதுன்னு பார்ப்போம். காய்ஸ் பார்த்தீங்களா, கிராணி எப்படி அதுக்குள்ளே அங்கே வந்தது? நம்ம இவ்வளோ நேரம் அது வரும்னு மேலே பார்த்துட்டு இருந்தோம் படிக்கட்டி வழியாக. சரி வரும், அது வந்தோடனே அது வந்து சுட்டுட்டு அவனுக்கு அந்த கறியை போட்டு அவங்ககிட்ட என்ன இருக்குதுன்னு பார்ப்போன்னு பார்த்தா அந்த கிராணி வந்து அங்கே நின்றுட்டு இருக்குது. டேய் என்னை எதுவும் பண்ணுறாதடா, உனக்காக தான் வந்து லெக் பீஸ்லாம் கொண்டு வந்துக்கிறேன், என்னை விட்டுருடா. இருடா டே இருடா, உனக்கு தான்டா லெக் பீஸ்லாம் கொண்டு வந்தேன், என்னை எதுவும் பண்ணாதடா. டேய் உனக்கு லெக் பீஸ்லாம் கொண்டு வந்தேன், என்னையே கடிக்க வரியா? ஏன்டா இப்படி பண்ணுற? லெக் பீஸை கம்முன்னு சாப்பிட்டு என்ன எதுவும் பண்ணாத. கைஸ் என்னது கைஸ் இது? இல்லை நோ, அந்த எந்திரிச்சு நிற்கிற சிம்பிளே காட்டில் சைடில் ஏமாத்துறாங்க கைஸ். இது ஏதோ பக்கு கைஸ், ஏமாத்துறாங்க. நான் ஒத்துக்கவே மாட்டேன், ஏமாத்துறாங்க என்னை. இந்த கேமில் வந்து ஸ்கேம் பண்ணுறாங்க கைஸ். எந்திரிச்சு நிற்கிற சிம்பிளே காட்டில் நான் வந்து அவனை சுடக்கூடாது, அவனால் நமக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை, அவன் இருக்கிற இடத்துக்கு போனால் தான் நம்மளை டாகி மாரி கடிப்பான் அப்படின்னு பார்த்தா இந்தமாரி கேம்காரங்க வந்து ஸ்கேம் பண்ணுறாங்க, பக் பண்ணிடுறாங்க. அந்த உக்காஞ்சி ஏந்திரிக்கிற சிம்பிளே வந்து காட்டில் சைடில் இதோ இப்போ தான் காட்டுது. அவங்ககிட்ட கடி வாங்கினோன்னே நம்ம வந்து அப்படியே உக்காஞ்சிட்டே இருந்தனால வந்து அவன் கடிச்சிட்டான். சரி இருங்க, இப்போ கிராண்ட்ஃபா வந்துட்டான். கிராண்ட்ஃபாவை சுட்டுட்டு நெக்ஸ்ட்டு வந்து கிராணியை சுட்டுட்டு அவங்ககிட்ட இன்னாதான் இருக்குது, ஒருவேளை நம்ம தேடிட்டு இருக்கிற அந்த ப்ளூ கலர் கீ அவங்ககிட்ட தான் இருக்கா அப்படின்னு பார்ப்போம். டேய் என்னடா கிராண்ட்ஃபாவே மறைஞ்சி போகிறான், அந்த கிராணி இன்னும் வரமாட்டுது. சீக்கிரமாக வாங்க கிராணி. இந்த கிராணியெல்லாம் மரியாதையாக கூப்பிட வேண்டியா இருக்குது, அப்பயாவது அது வருதா பாருங்களா. அப்புறம் எல்லோரும் கைஸ் மறக்காமல் இந்த வீடியோக்கு எல்லோரும் லைக் பண்ணுறங்க. அப்படி லைக் பண்ணலன்னு வச்சுக்கோங்க, நைட்டு நீங்கள் தூங்கும் போது உங்கள் கனவில் வந்து இந்த கிராணி வந்துடும், அப்புறம் உங்களால் தூங்க முடியாது பார்த்துக்கோங்க. வந்து உங்களை வந்து அதோட உருளைக்கட்டை கையில் வச்சுன்னுக்கிற உருளைக்கட்டை வச்சு டப்புன்னு அடிக்கிற மாதிரி கனவு வரும். அப்புறம் என்ன எதுவும் கேட்கக்கூடாது, அதனால் எதுக்கு தேவையாதெல்லாம். மறக்காமல் லைக் பண்ணுறேங்க, ஒரு லைக்கு தானே. ஒரு லைக் பண்ணுறதுனால நீங்கள் ஒன்றையும் வந்து குறைஞ்சிட போக மாட்டீங்க கைஸ். லைக் தானே கைஸ், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். அப்பாடா ஒரு வழியாக கிராணி வந்துச்சு. எவ்வளோ நேரம் கழிச்சு வருது பாருங்கள் கிராணி. இப்போ இருங்க கைஸ், இப்பயாவது மறுபடியும் அவனுக்கு வந்து மீட்டை போடுவோம். ஏன்னா அவனை வந்து சுட்டுக்கிட்டே வந்துட்டு என்ன பொருள் இருக்குன்னு பார்க்கலாம். ஆனால் அவன் வந்து எந்த ப்ராப்ளமும் இல்லை அவனால். அது பத்தாத நம்ம அந்த கிராணி சாப்டர் 3ல் வந்து ஒரு டெடி பேர் இருக்கும் இல்லையா,
அந்த டெடி பார் எடுத்தால் கூட கிராண்ட்ஃபாவை நம்மளை வந்து வெறி கொண்டு துரத்துவாங்களே, அதே மாதிரி இவனை சுட்டுட்டோன்னு வச்சுக்கோங்க, இவனை வந்து கொண்டுட்டோன்னு வச்சுக்கோங்க, அப்பயும் அந்த கிராண்ட்ஃபா வந்து வெறி கொண்டு நம்மளை துரத்துவாங்க. அதனால தான் அவனை சுடாத விழாலான்னு பார்க்குறேன். டேய் என்னடா இது, இவ்வளோ கஷ்டப்பட்டு அங்கே போய் பார்த்தா ஹெலிகாப்டர் கீ வச்சுருக்கீங்க, இதெல்லாம் உங்களுக்கே வந்து நியாயமா இல்லையா? அதுக்கான அவங்ககிட்ட அடி வாங்கி இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணி அதெல்லாம் வந்து அவனுக்கு மறுபடியும் லெக் பீஸ் போட்டு எடுத்தேன். ஹெலிகாப்டர் கீ போய் கொடுத்துருக்காங்க கைஸ். நான் ஹெலிகாப்டர் எஸ்கேப்பாக பண்ண போகிறேன். என்னை ரொம்ப ரொம்ப கடுப்பேற்றுறாங்க மயிலாடு. சரி இருங்க. ஆஹா, கிராண்ட்ஃபா இங்கே தான் இருக்கான். அந்த ஆஹா அப்படின்ற சத்தத்தை கேட்டோன்னே கண்டுபிடிச்சிட்டேன். கிராண்ட்ஃபா பாருங்க, சும்மா ஆஹா ஈஹான்னு நினைக்கிறான். இருங்க, ஆமோ எடுத்துப்போம், கிராணி வரப்போகுது நெக்ஸ்ட்டு. இருங்க, இங்கே ஒரு ஏணி மாரி இருக்கு இல்லையா, அது மேலே ஏறி போயிட்டு இந்த கன்னை போட்டுருவோம். எனக்கு தெரிஞ்சு மேலே தான் வந்து அந்த ப்ளூ கலர் பேட்லாக்கி இருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கு கன்று தேவை. அதுக்கப்புறமேட்டுக்கா நம்ம ஒரு ஒயர் கட் பண்ணோம் இல்லையா ஒரு ஃபோட்டோ பின்னாடி, அதுக்கு ஒரு கட்டிங் பிளேடு யூஸ் பண்ணோம் இல்லையா, அந்த கட்டிங் பிளேடு தேவை. அந்த கட்டிங் பிளேடு தோணுதானே இந்த ஃபோட்டோ பின்னாடி இருக்குது. அந்த கட்டிங் பிளேடே எடுத்துப்போம். அவ்வளோதான், மேலே ஏறியாச்சு. இப்போ இந்த 2 பொருளையும் வச்சு ஒரு பொருள் எடுக்க போகிறோம். பாருங்கள், ஒரு பொருள் எடுக்கிறதுக்கு என்னலாம் பண்ண சொல்கிறாங்கன்ட்டு. இப்போ அங்கே ரெட் கலரில் ஒரு பட்டன் மெத்தட் இல்லையா, அதை கரெக்டாக வந்து சுடணும். சுட்டால் வந்து இங்கே ஒரு சின்னதாக டோர் மாரி ஓப்பன் ஆகிடும். அதுக்கப்புறம் இங்கே வந்தோன்னா இங்கே வந்து செயின் போட்டு ஒரு பாக்ஸ் வந்து அடைச்சி வச்சுருக்காங்க இல்லையா, அதை வந்து அந்த கட்டிங் பிளேடு வச்சு அந்த செயினெல்லாம் கட் பண்ணி அதுக்குள்ளே என்ன இருக்குதுன்னு பார்ப்போம். எனக்கு தெரிஞ்சு அதுக்குள்ளே தான் வந்து இந்த ப்ளூ கலர் கீ இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ பாருங்கள், இதுக்குள்ளே இருந்து ஒருத்தன் வருவான், அவனை பார்த்து பயந்துருவீங்க பாருங்கள். அவ்வளோலாம் பயப்படப்பட்டீங்க, லைட்டாக பயப்படுவீங்க. பார்த்தீங்களா, இதுக்குள்ளே ஒருத்தனை போட்டு அடைச்சி வச்சுருக்காங்க. இவன் யாருன்னு பார்த்தீங்கன்னா இவனும் வேறு யாரும் இல்லை, அந்த ஸ்லெண்ட்ரினா இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஸ்லெண்ட்ரினாவோட ஹஸ்பண்ட் தான் இவன். ஸோ குடும்பமாக இங்கே தான் இருக்காங்க. கையில் மாட்டணும், குருமா வச்சு சாப்பிட்ருவாங்க. அதனால கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஓகே, இப்போ அந்த பாக்ஸை வந்து ஓப்பன் பண்ணால் அதுக்குள்ளே இருந்து நமக்கு சேஃப் கீன்னு ஒரு கீ கிடச்சிருக்குது. அதை வச்சு சேஃப் ட்ராவை திறந்து அதுக்குள்ளே இருக்கான்னு பார்ப்போம். எனக்கு தெரிஞ்சு அங்கே தான் இருக்கும். ஏன்னா நம்ம வந்து எல்லா இடத்துலையே பார்த்தாச்சு, அந்த ஒரு இடத்துல தான் பார்க்கல. அப்போனா வந்து அங்கே தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அங்கேயும் இல்லைன்னு வச்சுக்கோங்க, நான் செம்ம டென்ஷன் ஆகிடுவேன். ஏன்னா இதுக்கு மேலே என்னால் அலைய முடியாது கைஸ். இதுக்கே வந்து 20 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இன்னும் வந்து அலைய விட்டாங்கன்னா அவ்வளோதான், நம்ம ஒரு 15-10 நிமிஷத்தில் முடிக்க வேண்டிய கேமை அரை மணி நேரமாக விளையாடின்னு இருக்கிற மாதிரி வந்துடும். சரி இருங்க, இந்த கட்டிங் பிளேடே கீழே போட்டு சத்தம் வர வச்சுட்டு கிராணியை வந்து வர வச்சுட்டு இந்த கன் வச்சு சுட்டுருவோம். என்னடா கட்டிங் பிளேடு கீழே போக மாட்டுது, இருங்க கொஞ்சம் தள்ளி இருந்து போடுறேன். இருங்க வயசு, இந்த தடவை வண்டியப்பாக போயிடும். கொஞ்சம் தள்ளி இருந்து போட்டு பார்க்குறேன், கிட்டேருந்து போட்டால் வர மாட்டுது. இந்த தடவை தூரமாக போட்டேன் கைஸ். இருங்க கொஞ்சம் தள்ளி இருந்து ஒர்க் அவுட் ஆகுது. கொஞ்சம் தள்ளி இருந்து போட்டு பார்க்குறேன். அப்படிதான் இன்னும் கொஞ்சம் தள்ளி இருந்து அவ்வளோதான் கைஸ், ஒரு வேலையை கீழே போட்டாச்சு. இப்போ கிராணி வரும், இந்த கன் வச்சு சுடுறோம் கிராணியை. ஏய் கிராணி சீக்கிரமாக வா. வந்துச்சு கிராணி. இப்போ நம்ம சுட்டுடலாம் கிராணியை. கிராணியை சுட்டாச்சு. கிராண்ட்ஃபா திடீர்னு வந்தானே என்ன பண்ணுறது? சரி, அவன் வரத்துக்குள்ளே கந்து புல்லட்டோடைய ஆமோ எடுப்போம். கைஸ், அவன் வரத்துக்குள்ளே புல்லட்டோட ஆமோவை எடுத்து லோட் பண்ணி வச்சுப்போம் அப்படின்னு நினச்சா அவன் வந்து அடிச்சிட்டான் கைஸ். நான் இந்த கேம் பிளேவை ஒரு நாள் கூட அடி வாங்காத தப்பிக்கலான்னு நினச்சேனே, ஆனால் அடி வாங்கிட்டேனே கைஸ். அதுவும் போய் அந்த கிராண்ட்ஃபா கிட்ட போய்ட்டு அடி வாங்கிட்டோமே கைஸ். ஸோ சேடு. பரவாயில்ல, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஒரு நாள் தானே அடி வாங்கினோம், இன்னும் நமக்கு நிறைய நாள் டைம் இருக்குது. நிறைய நாள்னால் நிறைய நாளில்
இன்னும் 4 days தான் டைம் இருக்குது, அதுக்குள்ளே தப்பிச்சு போனோம். சரி இருங்க, சத்தம் போட்டு கிராண்ட் ஃபார்மை கீழே வர வச்சுட்டு நம்ம மேலே போகலாம். அவ்வளோதான் கைஸ். அந்த பேட்லாக் கீ மட்டும் கிடச்சிதுன்னா அவ்வளோ தப்பிச்சு போயிட்டே இருக்கலாம். அது அந்த சேஃப் ட்ராக்குள்ளே தான் இருக்கும். அந்த சேஃப் கீ எடுக்கிறோம் இருங்களா. ஆனால் நான் இந்த கிராண்ட் ஃபார்ம் சும்மா விட மாட்டேன். கிராணிக்கிட்ட ஒரு வாட்டி கூட அடி வாங்கலை, இருந்தாலும் கிராணியை சுட்டுறேன். கிராண்ட் ஃபார்ம் சுடாத போக மாட்டேன். அப்போ தான் எனக்கு இந்த கேம் விளாட்ன மாதிரியே இருக்கும். ரிவெஞ்ச் எடுக்க வேண்டிய நேரம் கைஸ் இது. இருங்க போயிட்டு கன் எடுக்கிறோம், கிராண்ட் ஃபார்ம் சுடுறோம் ஃபஸ்ட்டு. என்னையோட அடிக்கிற நீலாம் ஒரு ஆள், உங்கள்கிட்ட அடி வாங்கணும். ஷை இருங்க கைஸ், இங்கே தான் கன் இருக்குது. நான் நினச்சேன் கைஸ், ஆனால் நம்ம கொஞ்சம் அவசரப்பட்டுட்டோமோ, கிராண்ட் ஃபார் டக்குன்னு வந்து என்ன பண்ணுறது அப்படின்னு நான் நினச்சேன். நான் நினச்ச மாதிரி கிராண்ட் ஃபாவும் வந்து டப்புன்னு அடிச்சிட்டான் கைஸ். இருங்க கைஸ், நம்ம இன்னத்து போயிட்டு ஒளிஞ்சிப்போம். ஒரே நேரத்தில் 2 பேரும் வராங்க. இதில் ஒரே நேரத்தில் ஒருத்தர் தான் சுட முடியும், அதுக்கப்புறம் தான் இன்னொருத்தர் சுட முடியும். ஆனால் ஒரே நேரத்தில் 2 பேர் வராங்க. இருங்க ஃபஸ்ட்டு இந்த கிராண்ட் ஃபாவை சுடுவோம். ஏன்னா கிராண்ட் ஃபாவை தான் நான் சும்மா விட மாட்டேன். டேய் அப்பாடா, இப்போ தான் கைஸ் எனக்கு நிம்மதியாக இருக்குது. இருங்க நெக்ஸ்ட்டு கிராணி வருது. கிராணியும் சுட்டாச்சு. டேய் கைஸ், நல்ல வேலை கைஸ், நான் சுட்டோம். என்னடா கிராணி நவுந்து வருது, ஒரு வேளை பக் ஆயிடுச்சோன்னு பயந்துட்டேன். இருடா என்னைய சுடுற, உன் மொட்டை மண்டிலே சுடுறேன்டா. உன் மொட்டை மண்டியில் தபேலா வாசிப்பேன்டா. என்னையே வாடா அடிக்கிற. சரி இருங்க, இந்த சேஃப் கீயை கொண்டு போயிட்டு சேஃப் ட்ராவை திறந்து பார்ப்போம். எனக்கு தெரிஞ்சு அதுக்குள்ளே தான் இருக்கும். ஏன்னா எல்லா இடத்துலையும் தேடி பார்த்தாச்சு, அந்த ஒரு இடத்துல தான் இன்னும் தேடி பார்க்கல. அப்படின்னா கண்டிப்பாக அங்கே தான் இருக்கும். சொன்னல கைஸ், ஏன்னா எனக்கு தெரியும் எல்லா இடத்துலையும் தேடியாச்சு, அந்த ஒரு இடம் தான் மிச்சம் இருந்தது. அதனால் தெரியும். அவ்வளோதான் கைஸ், ஒரு வேளை தப்பிக்கு போகிறோம். ஒரு வாட்டி கூட அடி வாங்க தப்பிலான்னு பார்த்தேன், ஆனால் ஒரு வாட்டி அடி வாங்கிட்டேன். பரவாயில்ல, தப்பிச்சுட்டு எப்படியோ. அவ்வளோதான் கைஸ், நம்ம ஃபைனலி கிராணி சாப்டர் 2ல் மெயின் டோர் எஸ்கேப் பண்ணியாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம சேனலை. அப்போ தான் இந்தமாரி கிராணி வீடியோ போட்டால் மிஸ் பண்ணாத பார்க்க முடியும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். பாய்.